வெல்கம் டு யுகா ஃபுட் ஸ்டோரிஸ். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தாங்க எழும்பினேன். இந்த வியூவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. லேட்டாக எழும்பினால காலையில் என்ன சமைக்கிறதுன்ட்டு ஒரே கன்ஃபியூஸாகவே இருந்துச்சு. அப்புறம் ஒரு அரை மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் சரி சாம்பார் சாதமே செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சாம்பார் சாதமே செய்ய ஆரம்பித்தாச்சு. காயெல்லாம் கட் பண்ணி அடுப்பில் வதக்கி கடைசி பொடி போடுற நேரம் பார்த்தா சாம்பார் பவுடர் இல்லை. வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் தான் இருந்துச்சு. வேறு வழி இல்லை, அதை போட்டு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சு சாம்பார் சாதம் ரெடி பண்ணியாச்சு. ஆனால் உண்மையிலே சாம்பார் சாதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாம்பார் சாதம் ரெடியாகும் தேங்காய் சட்னி வைக்கிறதுக்காக தேங்காய் உடச்சிட்டு வந்து தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணியாச்சு. சாம்பார் சாதம் தேங்காய் சட்னி காம்பினேஷன் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் சாம்பார் சாதம் வச்சாலே தேங்காய் சட்னி இல்லாமல் இருக்காது. அப்படியே சமைச்ச சாப்பாடையும் போட்டு தேங்காய் சட்னி ஊற்றி அப்பளம் வச்சு காலை சாப்பாடையும் முடிச்சாச்சு. மதியத்துக்கு பாப்பாவுக்கு வீட்டிலே சர்லாக் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை கிண்டி பாப்பாவுக்கு ஊட்டி விட்டாச்சு. ஈவினிங் போல் இருந்த பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு நைட்டுக்கு சமைக்கவும் ரெடி பண்ணியாச்சு. சாப்பாடு வெந்துட்டு இருக்கும்போதே ரசமும் வச்சாச்சு. டைம் 6 ஆயிடுச்சு. பாப்பாங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுறலான்னு கோதுமை மாவில் களி கிண்டி 2 பேருக்கும் ஊட்டியாச்சு. அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி தூங்க வச்சதுக்கப்புறம்தான் பொரியல் செய்கிறதுக்காகவே வந்தேன். எட்டு மணி ஆயிடுச்சு. இனிமே தான் பொரியல் பண்ணணும். இன்றைக்கி 2 பொரியல் தான் பண்ணியிருந்தேன். மேக்ஸிமம் ரசம்னாலே நம்ம வீட்டில் 2 பொரியல் இருக்கும். அப்படி 2 பொரியல் வைக்க முடியலைன்னா கட்டிப்பருப்பு மாதிரி கடைஞ்சி வச்சிருவேன். இன்றைக்கி கேரட் அவரைக்காய் போட்டு ஒரு பொரியலும் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு பொரியலும் பண்ணியிருந்தேன். 2மே நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான், இன்றைக்கான நாள் இப்படி தான் போச்சு. இதே மாதிரி ஒன் டே விலாக் வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் குக்கிங் வீடியோஸ், ஒன் டே விலாக், பேபி ஃபுட் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அப்கமிங்கில் வெயிட் லாஸ் ஜேர்னியும் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஆஃப்டர் டெலிவரி வெயிட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலோட கனெக்டில் இருங்க. கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க, அதுவே போதும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.